அகிலம் அனைத்திற்கும் நீயே சக்திமயம் என்ற நம்பிக்கையுடன் புவனமெங்கும் நடுநடுங்க மாபெரும் தவம் செய்தேன். நான் உனக்காக இந்த உடலையும் உயிரையும் தியாகம் செய்தேன். சக்திகள் அனைத்தையும் அடைவதற்காக உன் சர்வ சக்திகளுக்கு என்னை அர்ப்பணமாக செய்தேன். நான் உனக்கு என் ரத்தாபிஷேகம் செய்தேன். நான் வெற்றி பெற வேண்டும் என்ற லட்சியமுடன் உனக்கு உமையே நீ உண்மையானவள் என்று நிரூபித்துக் கொள். சாதாள கராள கும்பினி சர்வபூத சர்வாதிகாரிணி மௌனமே உனக்கு. ஏன் மௌனம்? தயக்கமா மயக்கமா? இல்லை, அவமதிக்கின்றாயா? பழைய காரிணி சாதாள கராள கும்பினி பதில் சொல்லம்மா, சொல். குண்டலா, உன்னுடைய ஆராதனை கண்டு மகிழ்ந்தேன். வணங்குகிறேன் மாதா, வணங்குகிறேன். மகிமை வாய்ந்த இந்த தண்டத்தை வைத்துக்கொள். நீ எல்லோரையும் எளிதில் வென்றுவிடலாம். இந்த குண்டலன் வேண்டுவது அனைத்துலக ஆதிக்கம். அண்ட விண்ட அகிலம் அனைத்திற்கும் நானே சக்கரவர்த்தியாகி ஆளும் அதிகாரம். மாயா சக்தியால் மோசம் செய்து வானுலகில் இருந்து கொண்டு அனைவரையும் ஆட்டி வைக்கின்ற அந்த தேவர்களை அடிமைகளாக்கும் அதிகாரம். மாதா, வீராதி வீர சூராதி சூரர்களான அசுரர்களுக்கு அமுதம் கிடைக்காதபடி சூழ்ச்சி செய்த யட்ச கருட கந்தர்வ கிண்ணர கிம்புருஷ சித்த முனிவ முக்கோடி தேவர்களும் என்னை வணங்கி சேவைகள் செய்ய வேண்டும். அந்தன மதுவன சுந்தர சுகந்த மலர்களின் சாரெடுத்து அஷ்டதிக் பாலகர்களின் இஷ்ட சகிகள் என்னை நீராட்ட வேண்டும். ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமை முதலியோர் என்னிடம் கொஞ்சி குலாவி உணர்ச்சி ஊட்டும் நாட்டிய கானங்களால் என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும். நாரதர் தம்புராவை மீட்டி புகழ்ந்து பாட வேண்டும். நவகிரகங்கள் சுப்பிரபாதம் பாட வேண்டும், பாடி புகழ வேண்டும். குண்டலா, விந்தையான வரங்களை கேட்டு செய்த தவத்தை வீணாக்குகிறாய். விருப்பங்கள் நிறைவேறுவது கடினம். நிறைவேறுவது கடினம் என்று சொல்வதற்கா என் முன் நீ தோன்றினாய்? மாதா, எனக்கு தேவையான சக்திகள் உன்னிடம் இல்லை என்று சொல்கிறாய். இருக்கிறது. ஆனால் மூவுலகையும் ஆள வேண்டும் என்றால் திரிலோக சுந்தரியின் ரத்தம் தர வேண்டும். தருகிறேன் மாதா, தருகிறேன். இப்போதே நான் அந்த திரிலோக சுந்தரியின் ரத்தம் தருகிறேன். எங்கிருக்கிறாள் என்று சொல். இல்லை குண்டலா, திரிலோக சுந்தரி இந்த ஜெகத்தில் இல்லை. இல்லையா? இல்லை இல்லை என்ற வார்த்தை சர்வசக்தியான உன்னிடம் இருந்து வருவதா? மாதா, வழியேதும் இல்லையா? இருக்கிறது. 3 உருவங்களில் 3 உலகங்களில் இருக்கிறது. நாகலோகத்தில் நாகராஜகுமாரி, கிண்ணற லோகத்தில் கிண்ணற ராஜகுமாரி, பூலோகத்தில் திரிலிங்க ராஜகுமாரி. இந்த மூவரும் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஒரு சுந்தரியை மணந்த வீரனே மற்ற சுந்தரிகளையும் மணந்து கணவனாவான். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் மாதா. திறமையுள்ள வீரனை கண்டுபிடித்து அந்த 3 சுந்தரிகளையும் அவன் மணந்து கொள்ளும்படி நீ செய்தால் பிறகு எல்லாம் நடந்துவிடும். ஜெய் பாதாள கராள கும்பினி. குருதேவா, மந்திர தண்டத்தை வேண்டாம் என்றீர்களே, அபச்சாரம் அல்லவா? பாருடா ஜடாரிக்கா, அண்ட விண்டம் வேண்டும் என்றால் வெறும் தண்டத்தை தந்தால் எப்படி? உதவாத சக்திகள் நமக்கு இருக்கடா. எனக்கு ஜெய் தீட்சண கோஜராட்சி, அந்த காட்சியை காட்டு. உலகங்களில் உள்ள சுந்தரிகள் மூவரையும் அடக்கப் போகும் திறமையுள்ள வீரனை காட்டு. யாரவன்? சிவதத்தா, என்ன இது? தங்கச்சிக்கு தப்பா நடந்துட்டான். சிங்காரிய துட்டுட்டியாரா? இவன் நல்லவன் இல்ல, குல துரோகி. விடக்கூடாது, விட்ட ஆபத்து. தலைவரே, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அவனை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. உங்க காலை பிடிக்கிற. சிவதத்தா, நீ என்ன சொல்ற? ஐயா, இந்த தடவை மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான். சூரையா, எழுந்துரு. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. சிவதத்தா, ஐயா, ஓ தங்கச்சியை தொட்டவனையே மன்னிச்சிருன்னு சொல்ல உன் பெரிய மனசை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். மகனே, வர்ற சித்திரை அன்னைக்கே உனக்கு பட்டம் கட்டி தலைவனாக்குறேன். ஐயா, இப்ப வேண்டாங்க. நான் இன்னும் எவ்வளவோ காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. கண்டுபிடி
முடித்து விட்டேன். குருதேவா, ஒரு சாதாரண மனுஷன் அவன் ஒரு வீரனா? சீ, ஏன் இப்படி உணர்கிறான்? இல்லாவிட்டால் இதில் அவனை பார்க்க முடியாதடா. வந்து குருதேவா, மலையிலேயே காட்டிலேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இவன் திருலிங்க ராஜகுமாரிய கைப்பிடிப்பது எப்படி? ஜடாரிகா, அதை நடத்தி வைப்பதற்கு நான் இருக்கிறேன். ஒன்னும் ஆபத்து இல்ல, பயப்படாதீங்க. அம்புஜம், எனக்கு உயிர் தந்தவர் யாரோ, எங்கிருக்கிறவரோ கேளுடி. இந்த மலைப்பள்ளத்தாக்கில் வாழ்ற வேடுவங்க எல்லாருக்கும் தலைவனான முத்துவேலு மகன் சிவதத்தன் அவர் பேரு. அது எப்படி தெரிந்தது? அந்த கையை பாருங்களம்மா. என்னதான் ராஜகுமாரியா இருந்தாலும் ஆழத்துல போய் குடிக்கலாமா? இல்லை என்றால் சந்திக்கும் பாக்கியம் கிடைத்திருக்காதே. பாக்கியமா? உங்களை காப்பாத்தினது என் பாக்கியம். இல்லை இல்லை, எங்களுடைய பாக்கியம். நீங்கள் இளவரசியாரை காப்பாற்றாவிட்டால் எல்லாருடைய நிலைமையும் ஆபத்தாக முடிந்திருக்குமே. நமது அதிர்ஷ்டம்தான் இந்த சந்திப்பு கிடைத்தது. அம்மா, நீங்க புறப்படுங்க. அவரையும் அரண்மனைக்கு வரும்படி சொல்லடி. மரியாதைகள் செய்வதற்காக. தப்பு தப்பு. இந்த வார்த்தை மகாராஜாவுக்கு தெரிஞ்சா ஏதாவது நினைப்பாருமா? என்ன நினைப்பாருடி? வேற என்ன, இளவரசி சித்திரலேகா ஒரு வேடுவனை விரும்புறான்னு நினைப்பாரு. நினைக்கட்டும். நினைக்கட்டுமா? அத உண்மையை நம்பி உங்க சகோதரங்க இவரை தண்டிப்பாங்கம்மா. தண்டிக்கிறதா? குற்றம் செய்யாதவரை தண்டிக்கிற ராஜாவை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ராஜகுமாரி, முதல்ல நீங்க எங்க இருப்பிடத்துக்கு வந்து நாங்க செய்யற உபச்சாரங்களை ஏத்துக்கணும். இப்பவா? இல்ல இல்ல. அப்படின்னா எப்போ? இன்னொரு தடவை வரும்போது. அம்மா ராஜகுமாரி, இப்போ உங்களை காணாம எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க.